சமூக வலைதளத்தில் வந்த ஒரு செய்தியோடு இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்த பொழுது கண்ணதாசன் அவர்கள் முதல் முறையாக வெளிநாடு போகிறார். இந்த சூழ்நிலையிலே கண்ணதாசன் கலைஞரை வந்து பார்த்து, அண்ணே நான் அமெரிக்கா போகிறேன், உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது இம்மிடியட்டாக கலைஞர் நல்ல பேர் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னாராம். பொதுவாகவே கிராமங்கள்லேயும் நகரங்கள்லையும் சொல்லுவோம், அப்பா பேரை காப்பாற்றுறா அப்படி சொல்லுவாங்க. அப்பா பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மகள்களுடைய கடமை. அதிலும் கிராமங்களில் எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். பெரு நகரங்களில் ரொம்ப யார் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட தெரியாது. ஆனால் கிராமங்களில் அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரையும் தெரியும். அதனால் ரொம்ப கவனமாக சொல்லுவாங்க, அப்பா பேரை காப்பாற்றணும், உங்கள் அப்பா அந்த ஊரில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. அதே போல் தான் என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்றார். அவருடைய பிள்ளையாக அவருக்கு பின்னால் நம்ம போகும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய பேரை காப்பாற்றணும். அவருடைய பெயருக்கு எந்த இகழ்ச்சியும் வராதபடி நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார், அன்புக்குரியவர்களே. ஆகவேதான் சீஷர்கள் ஒரு நாள் அவரிடத்துல வந்து எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டாங்க. சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னார். அவருடைய பொருள் என்ன? அவருடைய நாமம் பரிசுத்தமானது தான். அது ஏன் பரிசுத்தமாவதாக என்று நாம் ஜெபிக்க வேண்டும்? அவருடைய நாமம், அதாவது அவருடைய பெயர் நம்மேல் எழுதப்பட்டிருக்குது, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று. அவருடைய நாமம், அவருடைய பெயருக்கு இழுக்கு வராமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் பின்னே வா அப்படின்னா நாமும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுக்கு பின்னால் வர்றேன்னா ஒவ்வொரு நேரமும் அல்லது ஒவ்வொரு நாள் இரவும் நாம் தற்பரிசோதனை செய்யும் பொழுது, இன்றைக்கு அவருடைய நாமத்துக்கு இழுக்காக நான் நடந்து கொண்டேனா, அல்லது அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தும் விதத்திலே நான் நடந்து கொண்டேனா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்திற்கு எந்த களங்கமும் வராதபடி நாம் கவனமாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தின், அவருடைய பெயரின் மகிமையை பாதுகாக்கிறவர்களாக, அவருடைய பரிசுத்தத்தை விளங்கச் செய்கிறவர்களாக, சாட்சியாய் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ முடியாது நம்மளால். அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை அவர் தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கொண்டு அவருடைய பெயருக்கு எந்த அபகீர்த்தியும் வராதபடி நாம் வாழ வேண்டும். God bless you.